கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சியையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னங்க, உங்கள் அம்மாவை சேர்த்த முதியோர் இல்லத்திலிருந்து கடிதம் வந்திருக்கு, உங்களை நாளைக்கு அங்கு வர சொல்கிறாங்க என்ற மனைவியை திரும்பி பார்த்தான் அவன். ஏன், என்னவாம்? இப்போதானே போன மாதம் போய் பார்த்துட்டு வந்தேன் என்றவனிடம், இந்தாங்க கடிதத்தை வாசித்து விட்டு போய் என்னன்னு தான் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் பாட்டுக்கும் இதுதான் சாக்குன்னு இப்போவே கூட்டிக்கிட்டு வந்துடாதீங்க. இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு இருக்குது. இதுக்கு நடுவில் அவங்கள வேற பார்க்க முடியாது. பொண்ணு படிப்பு செலவுக்கே இங்கே மொழி பிதுங்குது. இதில் உங்கள் அம்மா வைத்திய செலவு வேற செய்ய முடியாது, பார்த்துக்கங்க என்றாள். சரி சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் என்ற அவன் மனதிலும் அம்மாவை பற்றிய இனம் புரியாத பயமும் அதே நேரம் மனைவி மீது கோபமாய் வந்தது. மறுநாள் காலை அம்மாவை பார்க்க முதியோர் இல்லம் சென்றவன் அங்கிருந்த மேடத்திடம் விவரம் கேட்க, அவங்க அம்மா கொடுக்க சொன்னதாக அவர்கள் அவன் கையில் ஒரு கவரை கொடுத்தாங்க. அதை பிரித்து பார்த்தபோது அவன் பெயருக்கு 2 லட்சம் ரூபாய் டிடியும் ஒரு கடிதமும் இருந்தது. படித்த அவன் அதிர்ந்து போனான். அதில், அன்பு மகனுக்கு, உன் தந்தை இறந்தபோது உன்னை நான் சுமையாக அப்போது நினைக்கவில்லை. இப்போதும் உனக்கு நான் சுமையாக இருக்க விரும்பவில்லை. உன் மனைவி எதிர்பார்ப்பது போல் என்னால் உடல் உழைப்பை தர முடியவில்லை. நீ கஷ்டப்படுவதை பார்க்க என்னால் முடியவில்லை. இந்த நிலையில் என்னால் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது செல்வந்தர் ஒருவருக்கு அவசரமாக கிட்னி தேவைப்பட்டது. அதனால் எனது கிட்னியை விற்று அந்த பணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். கடனையெல்லாம் அடைத்துவிட்டு என் பேத்தியை நன்கு படிக்கவை. அவள் நாளை உன்னை, உன் மனைவியை காப்பாற்றுவா. பார்த்துக்க, எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் நல்லா இருங்க. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் போகிறேன், அன்பு அம்மா என்று எழுதியிருந்தது. அவன் அப்படியே இடிந்து போய்விட்டான். இன்று வரை மனதிற்குள் சொல்லி சொல்லி அழுது கொண்டுதான் இருக்கிறான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போம். ஆம் தேவ பிள்ளைகளை, உலகத்தில் பெற்றோர் உயிரோடு இருக்கும் வரை அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வையுங்கள். தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் எங்கள் வயதான பெற்றோரை நன்றாக கவனிக்க உதவி செய்யுங்க. உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.